சிவபெருமான் வீரச்செயல் புரிந்த 8 இடங்களை அட்ட வீரட்டான தலங்கள் என்று அழைக்கப்படும். அவை திருக்கண்டியூர், திருக்குறுக்கை, திருப்பரியலூர், திருவழுவூர், திருவிற்குடி, திருவதிகை, திருக்கோவிலூர் மற்றும் திருக்கடையூர் ஆகும். நாம் இந்த காணொளியில் திருவழுவூர் என்ற இடத்தில் யானை வடிவில் இருந்த கஜமுகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்த புராணத்தை பார்க்கலாம். காணொளியின் இறுதியில் ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்ற விபரம் உள்ளது. தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாக ஹோமங்கள் செய்தால் மட்டும் போதும். தெய்வ வழிபாடு தேவையில்லை. யாக விதிகளை முறையாக கடைபிடித்து அதனை செய்துவிட்டால் அதற்கு கட்டுப்பட்டு அந்த யாகத்திற்கு உரிய தேவர்கள் யாகம் செய்தவர்களுக்கு அவர்கள் கேட்டதை தர கடமைப்பட்டவர்கள் ஆகிறார்கள் என்று கர்வம் கொண்டு சிவ வழிபாடு செய்யாமல் அவமதித்தார்கள். யாகத்தை தவிர வேறு தெய்வமில்லை என்ற அவர்களது கர்வத்தை அகற்றி உண்மையை உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அதன்படி திருமால் பெண் வேடத்தில் மோகினியாக உடன் வர தான் திகம்பரராக திருமேனி கொண்டு ஆடியும் பாடியும் குள்ளர்களான பூதகணங்கள் சூழ தாருகாவனத்தை அடைந்தார். திகம்பரனின் பிரகாசமான அழகையும் வாலிப வனப்பையும் கண்டு அவரது பேரழகில் மயங்கி ரிஷி பத்தினிகள் அவரை பின்தொடர்ந்தார்கள். மோகினி வடிவம் கொண்ட திருமால் ரிஷிகள் தவம் செய்யும் யாகசாலைக்கு சென்று ஆடி பாடினார். மோகினியின் பேரழகில் தங்களை மறந்த ரிஷிகள் தம்வசம் இழந்தனர். அவர்கள் மனதில் காம் அக்னி தோன்றியதால் தான் வளர்த்த யாக அக்னியை முற்றிலும் மறந்தனர். அந்த வேளையில் ஆணழகனான திகம்பரர் ஆடியும் பாடியும் அங்கு வர அவர் பின்னால் முனிவர்களது மனைவியரும் உடன் வருவதை கண்டனர். கோபம் கொண்ட ரிஷிகள், நாங்கள் தவம் செய்யும் இடத்திற்கு ஏன் வந்தாய் என்று கேட்கவும் நானும் என் மனைவி மோகினியும் இங்கே தவம் செய்ய வந்ததாக கூறி சிரித்தார். இவள் உன் மனைவியா? மற்றவர்களை மயக்கித் திரிகிறாளே, நன்றாக இருக்கிறது. இவளது கற்பு என்று ரிஷிகள் திகம்பரனை ஏளனம் செய்தார்கள். நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழ்ந்து கொண்டுதானே தவம் செய்கிறீர்கள். உங்களது மனைவியின் மன அடக்கத்தையும் கற்பின் திறனையும் தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்களே. நீங்கள் மட்டும் என்ன, என் மோகினியிடம் மயங்கி உமது யாக காரியங்களை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டீர்கள். என் மனைவியின் கற்புக்கு என்ன பங்கம் வந்துவிட்டது என்று கூறி திகம்பரர் சிரித்தார். பிறகு திகம்பரர் மோகினி இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு தமது இருப்பிடம் சென்றனர். தாருகாவனத்தில் கோபம் கொண்ட ரிஷிகள் தம்மை அவமதித்த திகம்பரர் செயலையும் தங்களது மனைவிகளையும் கேலி செய்ததை எண்ணி கோபம் கொண்டார்கள். ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து தீய வேள்வி ஒன்று செய்து அதிலிருந்து ஒரு பெரிய பூதத்தை தோற்றுவித்து திகம்பரரை கொன்றுவிட திட்டமிட்டனர். அதன்படி அவர்கள் தொடங்கிய யாகத்தில் முதலில் ஒரு நெருப்பு பந்து வந்தது. அதை திகம்பரரை அழிக்கும்படி ஏவினர் ரிஷிகள். திகம்பரராகிய சிவபெருமான் அதை தம் கையில் ஏந்தினார். தொடர்ந்து அவர்கள் யாகத்திலிருந்து பாம்புகளை அனுப்பினார்கள். அதை தம் கையில் ஏந்தினார். டமருகம் என்னும் உடுக்கையை அனுப்பினார். அவற்றையும் கைகளில் ஏந்தி மண்டை ஓட்டை மாலையாகவும் அணிந்தார். யாகத்திலிருந்து அவர்கள் அனுப்பிய புலியை உரித்து தமது இடையில் அணிந்து கொண்டார். அநேக துன்பங்களையும் நோய்களையும் உருவாக்கக்கூடிய முயலகன் என்னும் பூதத்தை அனுப்பினார்கள். சிவபெருமான் அவனை தமது திருவடியின் கீழ் போட்டு அவன் மேல் நடனமாடினார். சிவபெருமானை அடக்க முடியாத முனிவர்கள் யாகத்திலிருந்து மிகப்பெரிய முரட்டு யானையை தோற்றுவித்து அனுப்பினர். அது தியானத்தில் இருந்த சிவபெருமானை தம் வாயில் போட்டு விழுங்கியது. அதனிடத்தில் சிவபெருமான் திருவிளையாடல் செய்ய சித்தம் கொண்டார். அப்போது உலகமெங்கும் இருள் சூழ்ந்தது. தேவர்கள் பயந்தனர்,
தாருகாவனத்து ரிஷிகள் வெற்றி களிப்பில் ஆடி பாடினார்கள். சிவபெருமான் யானையின் வயிற்றில் கொடிய வெப்பத்தை உண்டாக்கினார். அது வயிற்று வலியால் துடித்து புரண்டு மதம் கொண்டு ஓடியது. சிவபெருமான் தமது உடலை பெரிதாக ஆக்கி யானையின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தார். அதன் தோலை உரித்து அதை போர்வையாக போர்த்திக் கொண்டார். இதனால் அவர் கஜசம்ஹாரர், கிருத்திவாசர், கரி உரித்த பெருமான் என்று புகழப்பெற்றார். தீய வேள்விக்கு துணை நின்ற வேத புருஷன் மான் வடிவம் கொண்டு சிவபெருமான் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட அந்த மானை தம் இடது கையில் ஏந்தி எந்நேரமும் தமது காதில் வேதமுத பணித்தார். வேத புருஷனும் யாக புருஷனும் தங்களை விட்டு விலகியதாலும் சிவபெருமான் மற்றும் திருமாலை அவமதித்த பாவத்தாலும் தீய வேள்வியின் பயனாலும் கடுமையான ஜுரம், நடுக்கம் முதலிய அடைந்து வருந்திய தாருகாவனத்து ரிஷிகள் இறுதியில் சிவபெருமானை சரணடைந்தனர். சிவபெருமான் அவர்களை மன்னித்து சிவஞானத்தை உபதேசித்தார். சிவபெருமான் யானையை உரித்து அதன் தோலை போர்வையாக அணிந்து கொண்டது அட்டவீரட்ட செயல்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. பிரளய காலத்தில் உலகெல்லாம் அழிந்தும் இவ்வூர் அழியாது. பிரளயத்தினின்றும் வழுவின காரணத்தால் வழுவூர் என்று பெயர் பெற்றது. இறைவர் திருப்பெயர்: வீரட்டேஸ்வரர், கஜசம்ஹாரர், கஜாரி, ஞானசபேசன். இறைவியார் திருப்பெயர்: பாலகுஜாம்பிகை, இளங்கிளை நாயகி. தீர்த்தம்: பஞ்சமுக தீர்த்தம். வழிபட்டோர்: ஜேஷ்டாதேவி, நாகர்கள், பிடாரி, சப்தமாதர்கள். செல்லும் வழி: மயிலாடுதுறை திருவாரூர் பேருந்துச் சாலையில் வழுவூர் என்று கை காட்டியுள்ள இடத்தில் இறங்கி 2 கிலோமீட்டர் சென்றால் ஊரை அடையலாம். கோயில் வரை வாகனங்கள் செல்லும்.